இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து தெனாலிராமன் விகட கதைகளில் 6வது ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். என்னென்னா, பால் குடிக்காத பூனை. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஓகே, இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, தெனாலிராமன் இப்போ எங்கே இருக்காருன்னா விஜயநகரத்தில் இருக்காரு. அந்த விஜயநகரத்தோட அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஸோ வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரில் எலி தொல்லை அதிகமாக இருக்குது, பெருச்சாலி தொல்லை வந்து அதிகமாக இருக்குன்னு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏதாச்சும் அரசர் வந்து சொல்யூஷன் கொடுப்பாருங்கிறதுனால அரசர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. உடனே அரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு பூனை தரேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து பூனையை வந்து இங்கே கொண்டு வந்து எல்லார் வீட்டுக்கு ஒரு பூனைன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையை கொடுக்குறாரு. ஸோ அந்த பூனை வந்து என்ன பண்ணும், எலியை பிடிச்சி சாப்பிட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துருன்ற மாதிரி சொல்லி பூனை கொடுக்குறாரு. பூனை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லா வீட்டுக்கும் அந்த பூனைக்கு வந்து பால் ஊற்றணுன்றதுனால வீட்டுக்கு ஒரு மாடையும் கொடுக்குறாரு. இப்போ வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு பூனை ஒரு மாடுன்னு ரெண்டாக எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா வீட்லேயும் வந்து பாலை வந்து கறந்து பூனைக்கு ஊற்றி பூனை வந்து நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு எலியையும் பிடிச்சி ஜாலியாக இருக்குது. ஆனால் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இழைச்சி போய் ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தெனாலிராமன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, பூனைக்கு வந்து பால் கொடுக்காம அந்த பாலை வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் வந்து அரசர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கொடுத்த பூனையெல்லாம் பார்ப்போம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா பூனையும் வந்து கொண்டு வர சொல்கிறாரு. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது எல்லா பூனையும் பார்த்துட்டே வரும்போது பூனையெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா சப்பியாக இருக்குது. பட் அதை வளர்த்துற மக்கள் தான் வந்து ரொம்ப எலும்பும் தோலுமாக போய் மெலிஞ்சு போயிருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரே ஒரு பூனை மட்டும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. ஆனால் அதை வளர்த்துனது யாருன்னா தெனாலிராமன். அவர் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கார். ஸோ இதை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு ராஜாவுக்கு. என்னென்ன உன் பூனை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நீ வந்து பூனைக்கு வந்து பால் ஊத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே தெனாலிராமன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பூனை தான் வந்து பால் குடிக்க மாட்டேங்குது, நாங்கள் பாலை வந்து வச்சாலுமே வந்து அது குடிக்காமல் பயந்து ஓடிடுது, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே ராஜா வந்து சொல்கிறாரு, அது எப்படி பூனை வந்து பால் குடிக்காமல் இருக்கும், பால் குடிக்காத பூனை உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே என்ன சொல்கிறாரு, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நீங்களே வச்சு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ராஜா இருந்துட்டு, இந்த பூனை மட்டும் பால் குடிக்காமல் இருந்துச்சுன்னா உனக்கு நான் வந்து நீ சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 100 பொற்காசுகள் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு பாலையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பூனை வந்து பாலை குடிக்காமல் பயந்து ஓடிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பூனையை பிடிச்சி பார்க்கும்போது தான் தெரியுது அதோட வாயெல்லாம் வந்து வெந்து புண்ணாகியிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, தெனாலிராமன் வந்து பாலை வந்து சூடு பண்ணி பூனைக்கு ஊற்றிருக்காரு. அந்த சூடான பாலை குடித்தோடனே இனிமேல் வந்து அது பால்னாலே சூடு தான் அப்படின்னு சொல்லி பயத்திலேயே வந்து பூனை வந்து பாலை குடிக்கிறதையே விட்டுருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜா வந்து கோவப்பட்டு கேட்குறாரு, இப்படியா பண்ணுவ, பூனையோட வாய் எப்படி வந்திருப்பாரு, இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே வந்து தெனாலிராமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் வந்து இதுக்கே வந்து இவ்வளோ வருத்தப்படுறீங்க, பூனை வந்து பால் குடிக்காததுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பட் உங்கள் மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு உணவு எதுவும் கிடைக்காம அந்த பாலெல்லாம் பூனைக்கு ஊற்றிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே தான் வந்து ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. என்னென்னா, மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த பாலெல்லாம் வந்து பூனைக்கு ஊற்றிட்டா அவங்களுக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லி பூனையெல்லாம் வந்து காட்டுக்கு விரட்டி விட்டுறாங்க. எல்லா பூனையும் காட்டுக்கு விரட்டி விட்டுறாங்க. அந்த பசுவோட பாலை வந்து மக்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.